நான் கொஞ்சம் நின்னுறேன், எல்லாம் நிக்க நான் உட்கார்ந்த இல்ல நான் பார்க்க தப்பா இருக்கும், பார்க்க தப்பா இருக்கும். லைட் ஓகேவா? லைவ் போயிச்சடா. எல்லாருக்கும் வணக்கம். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் வன்னிய சங்கம் சார்பில் இன்றைக்கும் நாளைக்கும் அக்ஷயா தேட்டர் 8 ஷோ புக் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக. இங்கே இருக்க சுற்றி இருக்க எல்லா கிராமத்துலேருந்து மக்கள் வந்து பார்க்குறாங்க. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை வந்து இந்த ஊடகம் மூலயமா தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் திரௌபதி 2ஆம் பாகம் 23ஆம் தேதி வெளியாகி இன்றைக்கு 3வது நாள். கொஞ்சம் 2 நாளாக மங்காத்தா படத்தால் கொஞ்சம் எங்களுக்கான ஸ்பேஸ் கிடைக்கலன்னு பேட்டி கொடுத்து நான் வந்து மீடியாவுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருந்தேன், வீடியோ கொடுத்துருந்தேன். அதை பார்த்துட்டு இன்றைக்கும் நாளைக்கும் ஃபுல்லாக புக் பண்ணிட்டாங்க. நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன் உங்களெல்லாம் சந்திக்க, ரொம்ப சந்தோஷம். படம் வந்து மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. IMDbல ரேட்டிங் 9.9 இருக்குது. அண்டு புக் மை ஷோவில் 8.7 இருக்குது ரேட்டிங். இது வந்து ஒரு வரலாற்று படம். திருவண்ணாமலையை ஆண்ட வல்லாள மகாராஜாவோட வரலாறு, விழுப்புரத்தில் இருக்க சேந்தமங்கலத்தை ஆண்ட சிற்றரசன் காடவராயர்களோட வரலாறு, சம்பூராயர்களோட வரலாறு, இந்த மண்ணை படையெடுக்க வந்த அந்நியர்களை இவங்கெல்லாம் எப்படி வந்து எதிர்த்து நின்று தங்களோட உயிரை தியாகம் பண்ணி இந்த தர்மத்தை காப்பாற்றி நம்ம கையில் கொடுத்தாங்க அப்படின்ற வரலாறு, விஜயநகர பேரரசு எப்படி உருவாச்சின்னு சொல்கிற வரலாறு. ஒரு வரலாற்று திரைப்படத்தை ஒரு சின்ன பட்ஜெட்டில் எடுத்து இன்றைக்கி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கேன். நிறைய எதிரான கருத்துக்கள், அவதூறான பரப்புகள் நடந்துகிட்ருக்கு. அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி இது மக்கள் கொண்டாட்டமாக இன்னிலேருந்து மாறி இருக்குது. ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி திரைப்படம் பார்த்த அத்தனை மக்களுக்கு என்னுடைய குழுவினர் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மக்கள் இதே ஆதரவை தொடர்ந்து கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு பெரிய முயற்சிக்கு நீங்கள்லாம் கூட நிற்கணும்னு நேற்று கேட்ட அதே மாதிரி இன்றைக்கி நேற்று கொஞ்சம் வருத்தமாக கேட்டிருந்தேன். இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக உங்கள் எல்லாருக்கிட்டையும் இதை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி வந்து நல்ல பிக்கப் ஆகிருக்கு, எல்லா இடமும் நல்லா போயிட்டுருக்கு. பெரிய வரவேற்பு இன்னைக்கு. நன்றி நன்றி நன்றி. ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க ஐயா. எல்லாரும் இப்போ சீமான் புறவன் வந்தாவே எல்லாரும் அந்த குத்துப்பாட்டு கமர்ஷியலாக வருமானத்தை அடிப்படையாக வச்சு படம் எடுத்துக்கிற இந்த காலத்தில் நீங்கள் சமூக அக்கறையோடு வந்ததுக்கான காரணம் என்ன? ஐயா, எனக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம வீட்டில் அப்படி வளர்த்துட்டாங்க. நானும் எல்லா கமர்ஷியல் படமும் போய் பார்ப்பேன், ஜாலியான படம்லாம் போய் பார்ப்பேன். ஆனால் எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே இந்த சுற்றி அரசியலாக இருக்கும். பாட்டாளி மக்கள் கட்சி, DMK, ADMK இப்படியே சுற்றி இருக்கிறதால எனக்கு அந்த சமூக தாக்கம் வந்து சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் அதிகம். அது பள்ளிக்கூடத்துலேருந்தும் எனக்கு வந்து NSS, அது NSS அண்ட் NCC அதுக்கு அந்த மாதிரியே இருந்ததால் எனக்கு வந்து அந்த தாக்கம் ரொம்ப அதிகம். அதனால் எனக்கு சூஸ் பண்ணுற கதைகளுமே என்னை சுற்றி சமுதாயத்தில் என்ன நடக்கிற பிரச்சனைகளை வந்து நான் சினிமா ஒரு மீடியமாக பயன்படுத்தி உங்ககிட்ட எல்லாருக்கும் அதை தெரிவிக்கிறேன். நீங்கள் கேட்குற மாதிரி இந்த படத்தில் வந்து 7 ஃபைட் இருக்குது. இதுலேயும் ஒரு டான்ஸ் இருக்குது. நல்ல பாட்டு, அது நல்ல மியூசிக்கோடு இருக்குது. ஜிப்ரான் சார் ரொம்ப அழகாக மியூசிக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது கமர்ஷியல் கலந்த ஒரு வரலாற்று திரைப்படம் தான். மக்கள் அப்படி தான் சொல்லிக்கிறாங்க, கொண்டாடுறாங்க. மக்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் நாங்கள் சினிமா இது வரைக்கும் பார்த்ததில்ல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கும் நாங்கள் போட்ட உழைப்புக்கான பலனை பார்த்துருக்கோம். இந்த படத்துக்கு தலைப்பு வந்து திரௌபதின்னு வைக்கிறதுக்கான காரணங்கள் ஏதாவது இருக்கா? ஐயா, இது திரௌபதி அப்படின்னாலே இது வட மாவட்டத்தில் வாழ்கிற மக்களோட வாழ்வியலை சார்ந்த ஒரு விஷயம். இந்த திரௌபதி 2 திரைப்படமும் திருவண்ணாமலை, செஞ்சி, விழுப்புரம் அப்படின்னு வட மாவட்டத்தை சுற்றி அந்த கதை அமைஞ்சிருக்கிறதால எனக்கு திரௌபதின்ற டைட்டில் தான் இதுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும்னு, அதனாலே இப்படி ஒரு கதையை வச்சு பழைய கதையோடு இதை இணைச்சி கொண்டு வந்து சேர்த்துருக்கோம். மக்கள் அந்த இணைப்பையும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அது வந்து அழகாக அந்த கதையிலேருந்து இந்த கதையை கொண்டு வந்திருக்கீங்க, அவங்களோட மறுஜென்மத்தை காட்டியிருக்கீங்கன்னு மக்கள் வந்து சொல்கிறாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்து இதே வரலாற்று படமாக தொடங்க போகிறீங்களா இல்லை கமர்ஷியல் படமாக? ஐயா, ஒரு வரலாற்று படம், இன்னொரு வரலாற்று படம் நமக்கு கிடைக்கிறது குறைஞ்சது சொல்கிறேன் இன்னொரு 10 வருஷம் ஆகும் என்கிட்டேருந்து நீங்கள் எதிர்பார்க்கணுன்னா. அது வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. இந்த ஒரு படத்துக்கே நான் வந்து 2 வருஷம் என்னோடய உழைப்பை கொட்டியிருக்கேன், என்னோடய வயசு கொடுத்துருக்கேன். தயாரிப்பாளர் வந்து அவ்வளோ பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காரு, சோழ சக்கரவர்த்தி சார். இவ்வளோ பெரிய பொருட்செலவில் இந்த மாதிரி ஒரு சின்ன டீமை வச்சு அவங்க எடுத்த ரிஸ்க் வந்து இன்றைக்கி நாள் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு. ஸோ நீங்கள் கொடுக்குற ஆதரவில் தான் நான் அந்த 10 வருஷன்றது ஒரு 5 வருஷத்துக்குள்ளே இன்னொரு வரலாற்று படம் எடுக்கணும். நிறைய வரலாறு இருக்குது எடுக்க வேண்டியது.
ஆனால் அது வரலாற்று படம் எடுக்கிறது நிஜமாலே சாதாரண விஷயம் இல்லை. இந்த ஒரு படத்துக்கு நான் ஒரு குறைஞ்சது 3 படம் வேலை செஞ்சுருப்பேன். அவ்வளோ வேலை எனக்கு இந்த படமே. சார் சின்ன பட்ஜெட்னு சொல்கிறீங்க, எந்த அளவுக்கு இது சின்ன பட்ஜெட் அப்படின்னாலும் வெங்காயம்னு ஒரு படம் ரொம்ப சிம்பிளான இதே சங்ககிரியை சேர்ந்த ராஜ்குமார் எடுத்திருக்காரு. அதுக்கு இதுக்கு எப்படி சார் சார் ஒரு படத்தோட கான்டென்ட் வந்து நல்லா இருந்ததுன்னா பட்ஜெட் பிரச்சனையே இல்லை சார். வரலாற்று படம் எடுக்கிறதால நான் பட்ஜெட் பற்றி பேச வேண்டிய சூழல் இருக்குது. ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் வரலாற்று படம் எடுக்க முடியாது, அது பார்க்கவும் நல்லா இருக்காது. இப்போ நம்ம படத்தையே வந்து பாகுபலி கூட கம்பேர் பண்ணி அது வேறு இது வேறுன்னு நிறைய கிண்டலாக பேசுகிறவங்களாம் இருக்காங்க. அதுக்கு எத்தனை 100 கோடி. அது வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்தது. அது வந்து அதோட பேக்கிங்கே வேறு. நாங்களாம் ரொம்ப சாதாரணமாக எளிய குடும்பத்துலேருந்து வந்து சாதாரண ஒரு தயாரிப்பாளர், புது தயாரிப்பாளர்கள்லேருந்து வந்து போராடி எங்கள் போராட்டத்தை பார்த்து தான் இருப்பீங்க மக்கள் எல்லாம் கண்கூட. ஸோ இது வந்து நீங்கள் அந்த படங்களோட கம்பேர் பண்ணுறது இல்லாமல் அவர் பாகுபலி பண்ண டேரக்டர் அதுக்கு முன்னாடி மகதீரா பண்ணுறப்ப அவரோட ஒரு போராட்டம் இருந்தது இல்லையா, நம்ம அது கூட தான் இந்த படத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். அந்த வகையில் நாங்கள் ரொம்ப திருப்தியாக இருக்கோம், பார்த்தவங்க ரொம்ப திருப்தியாக இருக்காங்க சார். அது போதும். யார் என்ன குறை சொன்னாலும் என்ன அவதூறு பேசினாலும் படம் பார்த்தவங்க இத்தனைக்கும் லேடிஸ் வந்து அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. இந்த படத்தை நாங்கள் எங்களுக்கு இப்படி ஒரு படம் கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம், திரௌபதி மாதிரி ஒரு கேரக்டரை காட்டின சந்தோஷம் சொல்கிறாங்க, அது ரொம்ப சந்தோஷம் சார். சார் எந்த அளவுக்கு ஹிட் ஆகுன்னு நீங்கள் நம்புறீங்க சார்? நான் தான் எல்லாமே வெளிப்படையாக சொல்லிட்டேன். இதுக்கு மேலே வெளிப்படையாக நான் என்ன சொல்கிறது தெரியலையே. நேற்று வந்து எங்களுக்கு இந்த சின்ன பிரச்சனையை மக்கள்கிட்ட சொல்லி இன்றைக்கி அந்த பிரச்சனையை மக்கள் தீர்த்து வச்சுருக்காங்க. இங்கேயே பாருங்கள் 8 ஷோ ஹவுஸ்ஃபுல். நான் வந்து காலையிலேருந்து கடலூர் முடிச்சிருக்கேன், விழுப்புரம் முடிச்சிருக்கேன், ஆத்தூர் முடித்தேன், இப்போ எடப்பாடி முடிச்சுட்டு அடுத்து திருப்பூர் போகிறேன், ஈரோடு போகிறேன், கோயம்புத்தூர் போகிறேன். இந்த பக்கம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மதுரை, திருநெல்வேலி போகிற ஐடியாவில் இருக்கேன். ஸோ எல்லா இடத்துலேருந்து ஃபோன்ஸ் வருது, எங்கள் ஊருக்கு வாங்க, தேட்டரிங்க நல்லா போயிட்டுருக்குன்னு கூப்பிட்றாங்க. போய் மக்களை பார்க்கணும், சந்திக்கணும் தான் ஆசையாக இருக்குது சார். இது கம்யூனிட்டி பேஸ் பண்ணி வர மாதிரி அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? அந்த மாதிரி சரி, இது தமிழர்களோட வரலாறு, தமிழ் மண்ணோட வரலாறு. இது கம்யூனிட்டி ப்ராப்ளம் இந்த படத்தில் நிறைய வந்தது, அதுக்கு நிறைய தெளிவும் நான் கொடுத்துருக்கேன். இது அப்படி கொண்டு போக வேண்டாம். நான் இதில் கம்யூனிட்டி பேஸ் பண்ணி சில விஷயங்கள் சொல்கிறதுக்கு காரணம் 700 வருஷமாக சம்பந்தன்ற கிராமத்தில் ஒரு வீரவல்லாளருக்கு திதி கொடுத்துட்ருக்காங்க. திருவண்ணாமலை கோவிலேருந்து சிவன் வந்து மூலவர் வந்து வெளியே 10 கிலோமீட்டர் பயணித்து வந்து அவர் வந்து வல்லாள மகர தகப்பனை எடுத்து 700 வருஷமாக அங்கே சுற்றி வாழ்கிற அந்த 28-29 கிராமத்தில் இருக்க வன்னியர்கள் வந்து திதி கொடுத்துட்ருக்காங்க. அதனால் நம்ம அப்படி சொல்ல வேண்டிய சூழல் இருக்குது, அதை மறைக்க முடியாது இல்லையா. அப்புறம் 700 வருஷமாக அவங்க தொடர்ந்து கடைப்பிடிச்சிட்டு வந்த கலாச்சாரத்தை நம்ம வந்து கேலி கூத்தாண்ட மாதிரி ஆகிடும். அதனால் இதை சொல்ல வேண்டியதாக இருக்கே தவிர இது வந்து சுத்தமான தமிழ் மக்களோட வரலாறு. இந்த நாடு இப்போ நம்ம கையில் இப்படி இருக்குன்னா அது காரணம் அந்த வல்லாள மகாராஜான்ற ஒரு மகத்துவமான பேரரசர். அவர் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல இருக்கிற புண்ணியத்தை விட வேறு என்ன பெரிய புண்ணியம் இருக்க போகுது. அதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான். சார் இது மாதிரி வேலுநாச்சியார், வீரமங்கை அந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஐயா நான் சொல்லியிருக்கேன், மருது பாண்டியர் வரலாறு எடுக்கணும், வீரமங்கை வேலுநாச்சியார் வரலாறு எடுக்கணும், காந்தவராயன் சேந்தவராயன் வரலாறு எடுக்கணும், தீரன் சின்னமலையார் வரலாறு எடுக்கணும், அப்புறம் அழகுமுத்துக்கோன் வரலாறு எடுக்கணும். இந்த மாதிரி நிறைய வரலாற்று தலைவர்கள் இருக்காங்க. தஞ்சை பெரிய கோயில் எப்படி கட்டினாங்கன்னு கதை எழுதி வச்சுருக்கேன், அந்த வரலாறு எடுக்கணும். ஆசைகள் நிறைய இருக்குது, அதுக்கு வந்து தேவைகளும் நிறைய இருக்குது, மக்களோட பலமும் நிறைய தேவைப்படுது. காலம் தான் அதுக்கு பதில் சொல்லும். ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் அத்தனை பேருக்கும் இங்கே வந்து எங்களை வந்து கேள்வி கேட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் எங்களை சேர்க்கறதுக்கு. உன்னுடைய பேர் சுத்தமான பள்ளி பையன்.